அப்பவே இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டாங்கன்னு. பாவிகளா, என்னடா பேசுறீங்க? என்ன சதி திட்டம்டா தீட்டுறீங்க? ஆட நீ என்னம்மா இப்ப புதுசா ஒரு கதைய சொல்ற? பாத்துக்கிட்டு வர இருக்கியா நீ? இல்ல இந்த கை இருந்ததை நானும் ராஜியும் கேட்டோம். இவ என்ன உளற? ஆய்க்கு வரலாம் அடிச்சு விட்டுக்கு இருக்க. விட்டா மிஸ்டர் வேர்ல்ட் அடிச்சேன்னு சொல்லுவ போலயே. சொல்லலாம் தான் இருந்தேன். உள்ள விட மாட்டாங்க உன்னைய. நடிக்காதீங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராஜி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன அட்டூழியம் பண்றாங்க, வாங்குறாங்க போங்குறாங்க. உங்க சௌரியத்துக்கு வர நக்கலா இருக்கா உங்களுக்குலாம்? அப்போ அதுவும் பொய்யா? ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களடா. யாரு கேட்டு கொடுப்போம்? ஐயோ ஐயோ ஆனா உட அடிக்கனே வருவாங்க. கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்து. மேடம் அவங்கள நம்பாதீங்க. குடும்பமா பேசி வச்சுக்கிட்டு அவங்க எங்களை ஏமாத்துறாங்க மேடம். போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. கேவலமான விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் மறுபடியும் நம்ம குடும்பத்தை இன்னொரு சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாங்க. சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. என்ன செய்வ? வாழ்க்கை போயிடுன்னு மயிலக்கா கெஞ்சினாக. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம் தான் நாங்க இதெல்லாம் சொல்லல. தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தான்டா கஷ்டம். கோர்ட்டு கேஸ்னு அலைய வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்ட் கேட்போம். சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். இவ மொத்தமா போய் சொல்றா மேடம். புடுங்குறா மேடம். நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும். ஏற்கனவே உடம்பு சரியில்லை மேடம். அவளை இன்னும் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலக்கழிக்கணுமா மேடம்? நானும் பாத்துட்டு இருக்கேன். வந்திருந்து ஒரு வாரமா அவனை பிடிச்சி இழுத்து வச்சு அம்பளத்துக்கு இருக்க. தம்பி தான் என்ன சொல்லிருக்க? என்னோட சின்ன பொண்ணை கூட அலக்கழிச்சிங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண?